அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாதக விதி 360 டிகிரி டிவி. இன்று நாம் பார்க்க போகும் நாள் 27/8/2026 வியாழக்கிழமை. இன்று மிகப்பெரிய நல்ல நாளும் கூட. இன்று ஆவணி அவிட்டம் மற்றும் பௌர்ணமி. மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக இன்று உள்ளது. தமிழ் தேதி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இன்று ஆவணி மாதம் 10ஆம் தேதி. இங்கிலீஷ் தேதி 27/8/2026. நல்ல நாள், பௌர்ணமியான நல்ல நாள். இன்று நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகாலை அவிட்டம் முடிந்து சதய நட்சத்திரம் தொடங்குது. இன்றைய சந்திர ராசி மகரம், சூரியன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். சரிங்களா? இன்றைய கணக்குப்படி சூரிய உதயம் சுமார் காலை 5:57 மணிக்கும் சூரிய அஸ்தமனம் 6:23 மணிக்கும் இருக்கிறது. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 6 முதல் 7 மணி வரையும், அடுத்து அதே காலையில் 9:05 முதல் 10:07 வரையும் இருக்கிறது. மதியம் 1:12 2:13 வரைக்கும் நல்ல ஒரு ஹோரையில் நல்ல நேரம் இருக்கு. மாலையில் 4:16 முதல் 5:18 வரை உள்ளது. அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 11:45 12:35 வரைக்கும் இருக்கு. அமிர்த காலம் 7:29 9:11 மணி வரை இருக்கு. யமகண்டம் காலை 5:57 7:30 வரை. குளிகை நேரம் 9:04 10:37 வரை இருக்கு. ராகு காலம் மத்தியானம் 1:43 3:16 வரைக்கும் இருக்கு. சரி, இன்னைக்கு தெற்கு திசையில சூழல் இருக்கு. சரிங்களா? சரி, இன்றைய கிரக நிலைகளை பத்தி பார்ப்போம். சூரியன் சிம்மத்திலும், புதன் சிம்மத்திலும், சந்திரன் மகரத்திலும், செவ்வாய் மிதுனத்திலும், குரு கடகத்திலும், சுக்கிரன் கன்னியிலும், சனி பகவான் மீனத்தில் வக்ர நிலையிலும், ராகு கும்பத்திலும், கேது சிம்மத்திலும் இருக்காங்க. சந்திராஷ்டமம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிதுனம் மற்றும் கடக ராசிகளுக்கு இன்று சந்திராஷ்டமாக இருக்கும். நட்சத்திரத்தை வச்சு பார்க்குறப்ப மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொதுவாக சொல்லுவோம். சரி, வாங்க 12 ராசிக்குள்ள சிறப்பு அம்சங்களை பற்றி இன்றைய பார்ப்போம். இன்றைய மேச ராசி அன்பர்களே, இன்று உங்கள் முயற்சிகளில் வேகம் இருக்கும். வேலை தொடர்பாக சில புதிய பொறுப்புகள் வரலாம். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு தகவல் உங்களுக்கு சாதகமாக கிடைக்க வாய்ப்பு உள்ளது. தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்களை சந்திக்கலாம். பண வரவு சீராக இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது நல்லது. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் பேசி தீர்த்து கொள்ள முடியும். அதனை கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். உடல்நலத்தில் அதிக சோர்வு ஏற்படாமல் ஓய்வெடுங்கள். அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முயற்சி செய்யுங்கள், மேசராசிக்கு நன்றாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று பொறுமை உங்களுக்கு மிகவும் பெரிய பலமாக இருக்கும். வேலையில் தாமதமாக இருந்த ஒரு விஷயம் மீண்டும் நகர தொடங்கும். தொழிலில் பழைய வாடிக்கையாளர்களின் மூலம் நன்மை கிடைக்கலாம். பண விஷயத்தில் சேமிப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். குடும்பத்தில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும். அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. மகாலட்சுமியை வீட்டில் போட்டோ வைத்து விளக்கேற்றி வழிபடுவது மிகவும் நன்றாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமும் கூட. மனதில் தேவையற்ற குழப்பங்கள் வரலாம். வேலையில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். தொழில் செய்பவர்கள் புதிய ஒப்பந்தங்களில் விதிமுறைகளை முழுமையாக சரிபார்த்த பிறகு முடிவு செய்யுங்கள். பணத்தை கடனாக கொடுப்பதில் கவனம் தேவை. கடனாக பெறுவதிலும் கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமாள். விநாயகரை வழிபட்டு ஓம் கம் கணபதியாக நமக என்று சொல்லுங்கள். உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். கடகராசி அன்பர்களே, இன்று மன அமைதிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் உங்களுக்கு மாலை இரவு நேரத்தில் தொடங்க உள்ளது. வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் பொறுமையாக செயல்பட்டால் சமாளிக்க முடியும். பண விஷயத்தில் சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள். குடும்பத்தில் உங்கள் ஆதரவு ஒருவருக்கு மிகவும் தேவைப்படலாம். அது உங்களுடைய சகோதரனாக கூட இருக்கலாம். உதவுங்கள், உங்களுக்கு நன்மையே கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். சிவபெருமானை இன்றைய பௌர்ணமி நாளில் வழிபட்டு ஓம் நமச்சிவாய் என்று 108 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டமாகவே இருக்கும். சோதனைகளை கடந்து வெற்றி கொள்வீர்கள். குரு உச்சமாக இருப்பதால் கடகராசி பயப்பட தேவையில்லை, நன்றாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களை, சூரியன் உச்சம் பெற்ற ராசியாக இருப்பதால் இன்று உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சூரியனின் ஆதிக்கம் காரணமாக தலைமைத்துவ திறமை வெளிப்படும். வேலையில் மேலதிகாரிகளின் கவனத்தை பெறலாம். தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் வரலாம். பண வரவில் முன்னேற்றம் இருக்கலாம். அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். கன்னிராசி அன்பர்களே, இன்று கணக்கு, ஆவணங்கள் மற்றும் பணம் தொடர்பான விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை. வேலையில் உங்கள் திறமை பாராட்டப்படலாம்.
தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரலாம். பண வரவு இருக்கும். அதே நேரத்தில் செலவுகள் ஏற்படலாம். அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். பெருமாளுக்கு ஓம் நமோ நாராயணா என்று 108 முறை அவருடைய பெயரை சொல்லி வணங்குங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். துளாராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஊக்கம் அதிகரிக்கும் நாளாக இருக்கிறது. அதிர்ஷ்டத்தில் இன்று நீங்கள் நம்பர் 1 லக்கி சாம்பரில் உட்காருகிறீர்கள். உங்களுக்கு இன்று ஒரு அற்புதமான அனுகூலமான நாள். தொழிலில் புதிய தொடர்புகள் உருவாகலாம். பண வரவில் சிறிய முன்னேற்றம் இருக்கும். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலம் நல்ல தகவல்கள் வரலாம். மொத்தத்தில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக இன்று இருக்கிறது. அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய நாளாக இன்று இருக்கிறது. வேலையில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒரு முடிவு சாதகமாக அமையலாம். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் அல்லது புதிய தொடர்புகள் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் அடையலாம். பண வரவில் இன்று நல்ல அனுகூலமான நாள். அதிர்ஷ்ட எண்ணை பொறுத்த வரைக்கும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. இன்று வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபட்டு ஓம் சரவணபவ என்று சொல்லி வழிபடுங்கள். உங்களுக்கு நன்றாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக இருக்கிறது. தொழிலில் எதிர்கால வளர்ச்சி குறித்து நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். குடும்பத்தில் நல்ல ஆதரவு கிடைக்கும். அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவான். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியில் இருப்பதால் மனதில் பல எண்ணங்கள் தோன்றலாம். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் முடிக்க முடியும். பண விஷயத்தில் தேவையற்ற கடன் வாங்குவதை தவிர்க்கவும். அவசர முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீலம். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சனீஸ்வர பகவான். கும்பராசி அன்பர்களே, இன்று புதிய வாய்ப்புகள் தேடி வரலாம். புதிய தொடர்புகள் உருவாகும். வேலையில் உங்கள் திறமைக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். தொழிலில் புதிய யோசனையை செயல்படுத்த வேண்டிய நல்ல ஒரு உகந்த நாளாக இன்று இருக்கும். பண வரவில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இன்று மொத்தத்தில் நல்ல அனுகூலமான நாள். அதிர்ஷ்ட லக்கி சம்பரில் உங்களுடைய ராசி 2ஆம் இடத்தில் அமைகிறது என்று. அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமாள். மீனராசி அன்பர்களே, சனி வக்ர நிலையில் இருப்பதால் மந்தமான சூழ்நிலையில் இருந்தாலும் இன்று உங்களுக்கு மனநிறைவு ஏற்படும் நாள். நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படலாம். வேலையில் நல்ல மாற்றம் கிடைக்கலாம். தொழிலில் பழைய முயற்சிக்கான பலன் இன்று கிடைக்கலாம். பண வரவு சீராக இருக்கும். குடும்பத்தில் மொத்தத்தில் மகிழ்ச்சி நிலவும். அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்று வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள். பெருமாளை வழிபட்டு ஓம் நமோ நாராயணா என்று 108 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு மிக அதிர்ஷ்டமாக இருக்கும். இன்றைய 12 ராசிகளுக்கும் பொதுவான ராசி பலனும் மற்றும் அதிர்ஷ்ட எண்ணை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். இந்த அதிர்ஷ்ட நிறத்தை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கும் பொழுது, அன்றைய நாளில் அந்த நிறத்தில் உள்ள ஆடைகளை நீங்கள் அணிந்து கொண்டு வேலைக்கு இல்லை கோவிலுக்கும் நீங்கள் சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். மேலும் உங்களுடைய ஏதாவது கேள்விகள் இருந்தால் நம்மளுடைய கமெண்டில் நீங்கள் சொல்லலாம். நம்மளுடைய சேனலில் தினசரி ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், ஆன்மீக தகவல்கள் மற்றும் முக்கியமான ஜோதிட தகவலை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் நோட்டிஃபிகேஷனை அழுத்துங்கள். அப்பொழுதுதான் நம்மளுடைய வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட் லிஸ்டில் வரும். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிறையட்டும். உங்கள் குடும்பத்தில் செல்வ வளம் பெருகட்டும். உங்கள் தொழில் வளரட்டும். எல்லா நன்மைகளும் உங்களை தேடி வரட்டும். நாமும் வாழ்க, அனைவரும் வாழ்க. ஓம் நமோ நாராயணா. நல்லதே நடக்கட்டும். நன்மையே பெருகட்டும். நன்றி, வணக்கம்.